கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய சிலபஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்ம 3 கேட்டகரியாக கூட பிரிக்கலாம். என்ன பார்த்தோம்னா பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. பார்ட் ஏல என்ன வரும்னு பார்த்தோம்னா தமிழ் இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வரும். இது டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 150 மார்க்ஸ்க்கு இருக்கும். டோட்டலாக நமக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். இதே பார்ட் பியில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக 75 கொஷின்ஸ் இருக்கும். இதே பார்ட் சியில் வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூடு ரீசனிங்கும் அதில் நமக்கு டோட்டலாக 25 கொஷின்ஸ் வரும். ஸோ பார்ட் ஏல வந்துட்டு 100, பார்ட் பியில் வந்துட்டு 75 அண்ட் பார்ட் சியில் வந்துட்டு 25. மொத்தமாக நமக்கு டோட்டலாக வந்துட்டு 200 கொஷின்ஸ் இருக்கும் 300 மார்க்ஸ்க்கு. இதில் வந்து பார்த்தோம்னா இலக்கணம் வந்து நமக்கு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. சொல்லகராதி வந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. எழுதும் திறன் வந்துட்டு 15 கொஷின்ஸ். கலைச்சொற்கள் வந்து 10 கொஷின்ஸ். வாசித்து பொருள் புரிஞ்சு எழுதுறது வந்துட்டு ஒரு 15 கொஷின்ஸ். மொழிபெயர்ப்பு, இப்போ நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில், அதை வந்து நம்ம தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அதில் ஒரு 5 கொஷின்ஸ். அடுத்து இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்கள் அவங்க என்ன தொண்டுகள்லாம் செஞ்சுருக்காங்க தமிழுக்கு, அந்த மாதிரி கேட்குறது வந்து ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. மொத்தமாக 100 கொஷின்ஸ் வந்துடும். இதில் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இலக்கணம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்துட்டு 25 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம மித்ததெல்லாம் பார்த்தோம்னா நிறைய படிக்க வேண்டியது வரும். பட் தமிழ்ன்றது இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த பார்ட் ஏல தான். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு 90 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம போட ட்ரை பண்ணணும். அதே மாதிரி பார்ட் பியில் வந்து பார்த்தோம்னா 40 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம போட ட்ரை பண்ணோம். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 20 கொஷின்ஸ் போட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபகேஷன், எஸ்ஐ, சிஐ, ஏரியா, வால்யூம், டைம், ஒர்க்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரீசனிங்கில் வந்து பார்த்தோம்னா லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, டைஸு இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நம்பர் சீரீஸ் இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு 135 மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 60 கொஷின்ஸ். இதுலேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு 30. மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தோம்னா 225 மார்க்ஸ் வரும். இது வந்து நம்ம பேசிக்காக ட்ரை பண்ணுறது. ஸோ நம்ம வந்துட்டு தமிழ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கும் கரெக்டாக நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு தெரியாது. ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இந்தியன் ஜியாகிரஃபி, கல்ச்சர், பாலிட்டி இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் இந்த பார்ட்டில் வந்து கொஞ்சம் ஹையராக எடுக்கலாம், ஸ்கோர் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் வந்துட்டு இல்லைங்க நான் மேக்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்றவங்க மேக்ஸில் வந்து 20 கொஷின்ஸும் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம டோட்டலாக 225 மார்க்ஸ்க்கு எய்ம் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்ட் பியில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் சயின்ஸ் அதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ், இந்தியன் ஜியாகிரஃபியில் 5 கொஷின்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி கல்ச்சரில் ஒரு 10 கொஷின், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஷின்ஸ், இந்தியன் எக்கனாமியில் 20 கொஷின்ஸ், அப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸில் ஒரு 20 கொஷின்ஸ். இதுலேயும் வந்து நம்ம பார்த்தோம்னா எதில் ஹையஸ்ட்டு நம்பர் கேட்குறாங்களோ அதுலேருந்து வரணும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறோம்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறோம் 20 கொஷின்ஸ் நான் வச்சிடலாம். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி 20 கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும், ஸோ ஐ கோ வித் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஒன்லி. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தோம்னா பாலிட்டி வந்து ஒரு 15 கொஷின்ஸ். அடுத்து வந்துட்டு ஜியாகிரஃபியும் ஜென்ரல் சயின்ஸும் நமக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்தால் தான் 75 கொஷின்ஸ் வந்துட்டு போடணும். இதில் 75 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் ஏதாவது ஒமிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். பட் நம்ம படிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிக்கணும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தோம்னா 25 கொஷின்ஸ். அதனால் அதில் இருக்க நம்ம எல்லாத்தையுமே மோஸ்ட்டாக எப்போவுமே கவர் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி தான் ஒரு சிலபஸோட ஓவர்வியூ. இதில் நமக்கு எதில் அதிகமான ஹையஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நாம் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.